பாண்டிய மன்னன் சோழ நாட்டின் மீது படையெடுக்கும் போது திருப்பூர் முதலிபாளையம் கெங்கநாயக்கன் பாளையம் ஸ்ரீ அனுமந்தராய ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயிலில் வந்து தங்கியில் போருக்கு செல்லும்போது ஆஞ்சநேய பெருமான வழிபட்டு சென்றதா செவிவழி செய்தி. இந்த கோயிலின் பின்புறம் சுவர்களில் மீன் சின்னம் இருக்குதுங்க. சுமார் 600 வருடம் பழமையான திருக்கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோயிலோட அனுமன் ஜெயந்தி அபிஷேக ஆராதனைகளை பாருங்கள். இந்த திருக்கோயில் குடமுழுக்கு கும்பாபிஷேக திருப்பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதால மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் கிடையாது. உற்சவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் நிகழ்வுகளை தான் பாருங்கள். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கெங்கநாயக்கன் பாளையம் குன்றில் ஆஞ்சநேய பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாவித்து கொண்டிருக்கிறார். காரிய தடை இருப்பவர்கள், நினைத்த காரியம் நடக்க வேண்டும் என நினைப்பவர்கள் குல தெய்வத்தை வழிபட்ட பிறகு அந்த காரியத்தை செய்வாங்க. அதற்கு பிறகு அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய பெருமான். பொதுவாக காரிய தடை ஏற்படுது அப்படின்னாலே நம்மளோட கிரக நிலைகள் சரியில்லைன்னு தான் அர்த்தம். காரிய தடை அகல ஆஞ்சநேயர் வழிபாடு தான் ரொம்ப சிறந்தது. ஆஞ்சநேய பெருமானுக்கு நிறைய கல்வி கற்க வேண்டும் என்று ஆசை. இதனால் ஞானத்தின் சிறந்தவரான சூரியனிடம் கல்வி கற்க செல்கிறார். சூரிய பகவானிடம் கல்வி கற்று தர வேண்டும் என ஆஞ்சநேய பெருமான் கேட்குறாரு. அதற்கு சூரிய பகவானோ, நான் ஒரு இடத்தில் இருக்க மாட்டேன், நான் போகிற போக்கிற்கு ஈடு கொடுத்து என்னுடன் வந்தால் கற்றுத்தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அனுமன் வாயுபுத்திரன் என்பதால் சூரியன் போகும் வேகத்திற்கு ஈடு கொடுத்து ஆஞ்சநேய பெருமானும் பின்னாடியே செல்கிறாருங்க. அப்படி அவர் செல்லும்போது அவர் வாளின் பின்னாலேயே நவக்கிரகங்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நவக்கிரகங்கள் தோஷத்திற்கு அனுமன் வாள் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. திருப்பூர் முதலிபாளையம் கெங்கநாயக்கன் பாளையம் ஸ்ரீ அனுமந்தராய ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேக திருப்பணிகளுக்கு நிறைய உதவிகள் தேவைப்படுதுங்க. உங்களால் முடிந்த உதவிகளை பொருளாவோ பணமாவோ கொடுத்து உதவுங்க. ஆஞ்சநேய பெருமான் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் எல்லா நலமும் வளமும் கொடுத்து செல்வ சிறப்போடு வச்சுருப்பாருங்க.